சூர்பம்னா முரம்னு அர்த்தம். நகான்னா நகம், நம்ம கை நகம் இருக்கு இல்லையா, முரத்தை போல நகம் படைத்தவளாம் சூர்பனகா. அதனால தான் அவருக்கு சூர்பனகான்னு பேர். முரத்தளவு நகம் இருந்தால் கட்டவரல் எவ்வளோ பெருசு இருக்குமோ, 5 விரல் எவ்வளோ பெருசு இருக்குமோ, மணிக்கட்டு எவ்வளவோ, உடம்பு எவ்வளோ பெருசு இருக்குமோ தெரியல, அத்தனை பெரிய உடம்ப ராட்சச ரூபம். அதை மறைச்சுன்னு தான் அதிரூப சுந்தரியா ராமனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட அவளும் வந்து பேசினான். அங்கேயும் பாருங்கோ, நகான்னா தன்னகரன்னா நகம்னு தானே எழுதுறோம். சூர்ப கூட்டல் நக சூர்ப நகான்னு தான் வரணும். ஆனால் எழுதச்சே சூர்ப நகா சூர்ப நகா 3 சுழி நான் தான் போடுறோம். அங்கேயும் இதே நகாரன் நகாரமாக வலிக்கிறது. இலக்கணப்படி பார்த்தோம்னா இது ஒரே ஒரு வியக்தி விசேஷத்தையே குறிக்கும். ஒத்தரை மட்டும் சொல்றதாக இருந்தால், ஏன்னா இந்த சப்தத்தை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தவே முடியாது. உலகத்தில் இப்போ கிருஷ்ணஹான் இருக்கு, யாரை வேணா கிருஷ்ணஹான்னு கூப்பிடலாம். ஆனால் நாராயணஹான்னு சொன்னா ஒத்தனை மட்டுமே கூப்பிட முடியும். அதுதான் நாராயண நாமத்துக்கு அர்த்தமாக சொன்னார். ஆபோ நாராயதி புரோக்தாக ஆபோவை நரசூனவா அயனந்தஸ்ய தாஃபூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா. அந்த நாராயணனை தியானம் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு படைக்கிறதுக்காக ஆரம்பிச்சார். முதல்ல படைச்சது 4 மானச புத்திரர்கள். பிரம்மாவுக்கு சனக சனத்குமாரன் முதலான 4 பிள்ளைகளை படைச்சார். பிள்ளைகளை படைச்சிருக்கிட்ட கூப்பிட்டார் பிரம்மா. என்னை முதல்ல இப்போதான் நாராயணன் படைக்க சொன்னா, நானும் அழகா 4 பேரை படைச்சுட்டேன், நீங்களாம் எனக்கு ஒத்தாசை பண்ணணும், உங்க உதவி கொண்டு தான் மேலே நான் உலகத்தையே படைக்கணும் சொன்னார் பிரம்மா. முதல்ல தகப்பன் சொல்படி நடக்காத பிள்ளை அவா 4 பேர் தான். இது நாம ஒன்று இப்போ கட்டமே பட வேண்டாம். நேற்றுக்கு பார்த்தோம், கலப்படத்தை ஆரம்பிச்சு வச்சவனே பிரம்மன் தான். இந்த 5ஐயும் சேர்த்து கலந்தான்ங்கிறத பார்த்தோம் இல்லையோ, அதே போல முதல்ல தகப்பன்னு சொல்படி பிள்ளை கேட்காது. இவர் உதவிக்கு வா, நான் மேற்கொண்டு காரியம் பார்க்கணும்னு கூப்பிட்டாரோ இல்லையோ. இந்த 4 பிள்ளைகளை என்ன சொன்னா தெரியுமா, உமக்குத்தான் கர்ம பாவனை தேவை, எங்களுக்கு பிரம்ம பாவனைன்னு விட்டா. பாவனைங்கிறது 3 விதம். ஒன்றுத்துக்கு பிரம்ம பாவனான்னு பேரு, ஒன்றுத்துக்கு கர்ம பாவனான்னு பேரு, 3வதுக்கு உபய பாவனான்னு பேர். பிரம்ம பாவனைன்னா உலகத்து வேலைகளுக்கு அந்த அதிகாரி வரவே மாட்டான். பிரம்மத்தை நினைச்சுட்டே இருப்பான், அனுபவிச்சுட்டே இருப்பான், பாடிண்டே இருப்பான். இப்போ நம்மாழ்வார் எங்கேயான என் காரியத்துக்கு ஒத்தாசிக்குவான், அவர் எங்கேயான வருவாரா, கிட்டக்கே வரமாட்டான். அவருக்கு இருக்கிறதெல்லாம் பிரம்ம பாவனா. பிரம்மத்தை பற்றி நினைப்பர், தியானம் பண்ணுவர், பாடுவர், பக்தியோட ஆடுவர். இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். கர்ம பாவனான்னா வேலை செய்யணும், ஓடணும், ஆடணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தை பெறணும், அதுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அதுக்கு உபநயனம் பண்ணணும், அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் கர்ம பாவனா. நாம் இருக்கிறது 2 பாவனை. நான் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஒரு பக்கம் சாயங்காலமானா கொஞ்சம் விஷ்ணுவை பற்றி தெரிஞ்சுக்கலாமா, ஆசையாக இருக்குது. கார்த்தால 8:30 ஆயிடுத்துன்னா ஓட்டமா ஓடலாமா, அதுவும் ஆசையாக இருக்குது. சில பேரை பார்த்தா பிரம்ம பாவனையில் மட்டும் இருந்துருவா, சில பேரை பார்த்தா கர்ம பாவனையில் மட்டும் இருந்துருவா. ஆனால் நம்ம போல இன்னும் சில பேர் இந்த உபய பாவனை பிரம்மாவிடத்துலேருந்து இது ஆரம்பம். ஏன்னா சிருஷ்டி தொழிலையும் பிரம்மா பண்ண வேண்டியிருக்கு. அதே காலத்தில் அவரும் உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அடையணும்னு ஆசைப்படுறார். உபய பாவனையும் உண்டு பிரம்மாவுக்கு. இந்த பிள்ளைகள் என்ன சொன்னா, உம்மை போல கர்மாவை பண்றதுக்கு நாங்கள் வரல, இந்த சிருஷ்டியெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எங்களை தனியாக விட்டுடும், நாங்கள் தியானத்தில் பெருமாளை பார்த்துட்டே காலத்தை கழிச்சுடுறோம், அதனால உம்மை உதவிக்கு நாங்கள் வரலேன்னு மறுத்துட்டா. அப்போ 4 பேரை சிருஷ்டித்தது வீண் தெரிஞ்சு விட்டார் பிரம்மா. வீண்னா அவர் மனசுப்படி 4 பேரும் ரொம்ப உயர்ந்த ஞானிகளா பக்தர்களா வாழ்ந்திருக்கா, அது அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதே தவிர பிரம்மாவுக்கு உதவிக்கு ஆள் கிடைக்காது போடுத்தோ இல்லையோ. சரி, மறுபடியும் சிருஷ்டிப்போம். ஸ்வயம்புவ மனு முதல்ல ஒரு மனுவை சிருஷ்டிக்கிறார். 14 மனுக்கள் காலத்தை கழிச்சாகணும் பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள்ளே. அதுல முதல் மனுவை சிருஷ்டிக்கிறார் ஸ்வயம்புவ மனு. இன்னொரு பெண்ணை சிருஷ்டித்தார், சதரூபைன்னு அவளுக்கு பேர். சதரூபைக்கும் ஸ்வயம்புவ மனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து மேற்கொண்டு நீங்கள் பிரஜைகளை சிருஷ்டியுங்கோள் என்று சொல்லி அவர்கள் கையில கொடுக்க ஆரம்பிச்சார். அவா பிரஜைகளை சிருஷ்டிக்க ஆரம்பித்தார். வரிசா சிருஷ்டிச்சுட்டே போறச்சே ஒத்தொத்தனும் சில பேர் ராட்சசர்கள், சில பேர் மனுஷர்கள், சிலதெல்லாம் தாவரங்கள், சிலதெல்லாம் விலங்கினங்கள், மாறி 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 சிருஷ்டிக்க ஆரம்பிக்க ராட்சசர்களும் பிறக்க அசுரர்களும் பிறக்க அதுல ஒரு அசுரனுக்கு ஹிரண்யாட்சன்னு பேர். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுன்னு அண்ணன் தம்பி. இதுல ஹிரண்யாட்சன் வராக பெருமானிடத்திலே அடிபட்டோடினான், ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமானிடத்தே அடிபட்டோடினான். ஆக இந்த கதை இப்ப எங்கேருந்து எங்க எடுத்துன்னு போறாருன்னு பார்க்கணும். நேத்திகே சொல்லியிருக்கேன், இனிமே கதை தான் பார்க்க போறோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னுட்டு. அதே போலத்தான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஸ்வயம்புவமனு சிருஷ்டித்தா முதல்ல கேட்கிறார் ஸ்வயம்புவமனு தகப்பனாரை பார்த்து, நான் நிறைய குழந்தைகளை பெத்துட்டேன், அதுகள் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இடம் தேடினேன், வீடு கட்டி கொடுக்கணும் இல்லையோ. இப்பதான் எல்லா இடத்துல வீட்டு வசதி வாரியம்னு வச்சுட்டா. இப்ப அந்த நாள்லயே அவர் இடம் தேட ஆரம்பிச்சாராம். சுவாமி, அன்னைக்கு தான் ஆளே இல்லையே, மொத்த உலகமும் அவாழ்ந்து தானே, வச்சுட்டு போக வேண்டியதானேன்னு தோணும். இந்த படைச்ச கொஞ்ச நாளைக்குள்ள இந்த ஹிரண்யாட்சங்கிறவன் என்ன பண்ணா, திருமாலிடத்துல இருக்கிற பகைமை அதனால கொண்டு போய் இந்த உலகம் முழுக்க கடலுக்குள்ள மறைச்சு வச்சு விட்டான். ஸ்வயம்புவ மனு பார்த்தார்,
இவன் நான் பெற குழந்தைகள்லாம் எங்க வைக்கிறதுனே தெரியல, உலகமே கடலுக்குள்ள போய் கிடக்கிறது, இப்போ நான் எதை கொண்டு போய் எங்க வைப்பேன்னு கேட்டார். ரொம்ப சிந்தனை, முகத்துல கோடுகள் படைந்துடுத்து பிரம்மாவுக்கு. என்ன நம்ம பிள்ளை கேட்கறான், எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொல்ல தெரியலையே. இந்த சிந்தனையோட பார்த்துட்டு இருக்கிறச்சே பிரம்மாவனுடைய மூக்குலேருந்து சின்ன பன்றி குட்டி, ஒரு சின்ன பன்னி குட்டி ஒன்று வந்து பிறந்தது. இவ பார்த்துட்டே இருக்கச்சே யானை அளவாச்சு, 10 யானை, 100 யானை, 1000 யானை, அத்தனை பெரிய அளவில் இந்த பன்று குட்டி வளர்ந்து அதைத்தான் வராகாவதாரம்னு சொல்றோம். திருமாலுடைய வராகாவதாரத்தினுடைய பெருமை இந்த இடத்திலே சொல்ல தொடங்குகிறார். ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிருத்திவ்யா தரணீதரா சாமஸ்வரத்வனிஹி ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகர்கரம் ததசமுக்ஷிப்ய தராம் ஸ்வதரண்ட்ரியா மகாவராஹ ஸ்புடபத்மலோச்சன ரசாதலாதுத்பலபத்திர சந்நிப சமுத்திதோ நிலைவாச்சலோ மகான். பெரிய வராக பெருமானாக திருமால் திருவவதாரம் பண்ணினான். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், வராகாவதாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. பராசர பட்டர்ங்கிற மகாச்சாரியர் இருந்தார். சுவாமி ராமானுஜர் இருந்த காலம். அவர் சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர். இந்த பட்டர் வேடிக்கையா கதை சொல்லுவாராம். நாம 10 அவதாரங்களை பார்க்குறோமோ இல்லையோ, மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கிமானான்னு 10 அவதாரம். இந்த 10 அவதாரங்களுக்குள்ளே எந்த அவதாரத்தை நாம போய் கெட்டியா பிடிச்சிக்கலாம்? நஞ்சியர்கிற சிஷ்யர் பட்டரை கேட்டாராம். அவர் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சார். இந்த மீனாவதாரத்தை நீங்க 10ஆதீங்கோ. அவனே கரையேறல இன்னும். என்ன மீன் கரையேறிச்சுன்னா பிராணம் போயிடும். அவனே கரையேறல. இந்த சம்சாரம்ங்கிற பெருங்கடல்ல இருக்கிற உங்களை போய் கரையேற்றிட போறானா, வாண்டாம் விட்டுடுங்கோன்னுட்டார். சரி, கூர்மாவதாரத்தை பற்றலாமே, ஆமையா பிறந்தான் அல்லவா, அதை பற்றலாமேன்னா அவனையே மந்தர மலை முதுகில பிடிச்சி அழுத்துறது. உங்களை சம்சார சும அழுத்தின்னு இருக்கு, அவன் முதல்ல விடுபட்டு வரட்டும், அப்புறம் உங்களை விடுபடுத்துவன் விட்டுடுங்கோன்னுட்டார். சரி, அடுத்தது கேட்டோம், நரசிம்ம பெருமான பத்தலாமேன்னா கழுத்துக்கு மேலே வேற மாதிரி இருக்கார், கழுத்துக்கு கீழே வேற மாதிரி இருக்கார். ஒன்னா இருந்தாலே எங்களால் நம்ப முடியறதில்லை, இது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா கண்டிப்பா நம்பவே முடியாது, வாண்டாம் விட்டுடுங்கோன்னுட்டார். சரி, வாமனமூர்த்தி திருவிக்ரமாவதாரம் பண்ணானே, குள்ள வடிவத்தோட வளர்ந்தானே, அந்த பிள்ளைய போய் பத்தலாமான்னு கேட்டா சின்ன காலை காட்டுட்டு பெரிய காலால ஏமாத்தி அளந்தான் வஞ்சகன். அவனிடத்திலேயே நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா காட்டின காலோட அளந்திருக்கணுமோ இல்லையோ. பெரியாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், என்னிதுமாயன் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவாய் என்ன நமுச்சியே வானிச்சுழத்தினான். வானில நமுச்சின்னு இந்த மகாபலிக்கு பிள்ளை. அவன் வந்து கேட்டானா, இது என்ன அநியாயமா இருக்கே, ஏதோ ஒரு காலை காட்டினே சின்னதா, இப்ப இவ்வளவு பெரிய காலால திருவிக்ரமாவதாரம் அளந்துட்டே, முன்னாடி காட்டின காலையே கொண்டு அழ கேட்டானா. அவன் பெருமாள் அழகா பதில் சொல்லிட்டான் சாமர்த்தியமா. என் காலை வச்சுன்னு காட்டினேன், என் காலில் தான் அளந்தேன். என் காலில் கேட்டுட்டு இன்னொருத்தன் காலால் அளந்திருந்தா நீ கேட்கறது நியாயம். என் கால் கொஞ்சம் வேகமா வளர்ந்துடுத்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சில பேரை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இன்னைக்கு மதுரையில வந்தேன், பத்ரிகாசிரமத்தில் ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு மதுரையில பார்த்தேன், அப்படியே இருந்தார். இப்படி அப்படி ஒரு இம்மி கூட அவர் பருக்கவே இல்லை. இப்படியும் சில பேருக்கு வழக்கம். 4 நாள் முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், 2 பங்கு இன்னும் நன்னா பருத்திருந்தார். இதுவே சில பேருக்கு வழக்கம். கேட்டா என்ன சொல்ற, உடம்பு வாகு சுவாமி, அது அன்னைக்கு இருந்தது இப்படி சில பேர் இருக்கும், சில பேருக்கு வேகமா வளர்ந்துடும். அது வாமனமூர்த்திக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துடுது, இவ்வளவுதானே தவிர அவன் ஒன்றும் ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட ஏமாத்தலை என்ன நமுச்சிக்கு பதில் சொல்லி வானத்துல சுழற்சி அடிச்சு விட்டானான் திருமால். இதெல்லாம் ரொம்ப ஏமாற்று பேர் வழின்னா. வாமனாவதாரத்தையும் பற்ற வேண்டான்னு விட்டார். சரி, இருக்கவே இருக்க கிருஷ்ணாவதாரம், கண்ணனம் பெருமானுடைய திருவடிகளை பத்தலாமே. ஐயோ, அவனுக்கு வேண்டி ஆண்டாள் இந்த பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்தாளே, கண்ணனுக்குன்னே பிறந்தவள், அவனுக்குன்னே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவள். அந்த ஆண்டாள் கண்ணனை பத்தி என்ன பாடியிருக்கா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கொளுரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொருந்தாத பொய் சொல்றதுல ரொம்ப சாமர்த்தியம். கண்ணனை பத்தி தன்னுடைய கணவனை பத்தி சொல்லிட்டு இருக்கா ஆண்டாள். இப்போ இவர் சொல்ற பொய் இவருக்கு தான் வெளிச்சம். இப்படி ஆண்டாளே அவன் பொய்யை பத்தி பேசுறாள்னா எங்களுக்கு எங்கேயா நம்பிக்கை வருமா? வேண்டவே வேண்டாம், விட்டுட்டோம். பட்டர் கடைசியா சொன்னாராம், பிரளய சமுத்திரத்திலே பெரிய கடல், அதுல மூழ்கி இருந்த பூமி பிராட்டியே இடர்ந்தெடுத்தவன் வராக பெருமான். அந்த வராகனுடைய திருவடிகளையே நாம் பற்ற வேண்டும் என்னுதான் பராசர பட்டர் சாதிப்பறான். ஆக மற்ற அவதாரங்களை விட சிறப்புன்னா வராக அவதாரத்துக்கு. அவன் பூமி பிராட்டியை இடர்ந்தெடுத்தான் அல்லவா. பூமின்னு சொன்னா வேற யாரும் இல்லை, நம்ம தாங்குகிற தாய் தான் பூமி பிராட்டி. அவளிடத்துல நாம படுற தவறுகள் அபச்சாரங்கள் 1 2 இல்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது இத்தனையும் இந்த பூமி பிராட்டி நம்மளை தாங்கிட்டு இருக்காளே, அவளைத்தான் உதைக்கிறோம். இவன் எவங்கிட்டியான அடிபட்டு கோபம் வந்தா காலை முதல்ல பூமி பேர்ல போட்டு உதைக்கிறான். வேணும்னா இவன் உடம்புல உதைச்சிக்கிறதானே, யாரும் பண்றதா தெரியல. அதுக்கு அந்த தாய் தான் வாங்கிக்கணும். படுத்துக்கணும்னா அவ பேர்ல தான், மலமூத்திரங்கள் கழிக்கணும்னாலும் அவ பேர்ல தான், அடிக்கணும்னாலும் அவ பேர்ல தான். எத்தனை பேர் கொத்தரா. இப்ப
தெரு போடணும்னா ஒருத்தர் வந்து தோண்டி விட்டுட்டு போவர், மின்சாரம் போடணும்னா தோண்டி நடத்த அடுத்தவர் தோண்டி விட்டுட்டு போவர். புதுசு இப்போ எல்லாத்துக்கும் தொலைபேசி, அதுக்காக அவனவன் தான் வந்து தோண்டி விட்டுட்டு போவான். இதெல்லாம் இப்போ தேவையா இந்த பூமி பிராட்டிக்கு? வேண்டாம்னு ஒரு வினாடி நினைத்து ஒரு அகலம் பள்ளம் ஆச்சுன்னா நடந்தது குஜராத்தில் என்னவோ அதைத்தான் நாம ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்பப்போ அவருடைய சீற்றம் வெளிப்படுவது நாம நடக்கிற தவறான நோக்கத்தாலே. அந்த பூமிக்கு அவ்வளவு பெருமை, அவளை கொண்டு போய் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டான், அவளை தூக்கின்னு வந்தாகனா இப்ப திருமால். அதுக்கு தான் பெரிய அவதாரம் எடுத்தான் வராக பெருமானாக. இது இவ்வளவு பெரிய உருவம் எதுக்கு தெரியுமா? ஒரு பூமி உருண்டை எவ்வளவு பெருசுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த உருண்டையை கொண்டு போய் கீழே வச்சுட்டா அதை தூக்கிறதுக்கு சின்ன உருவம் போறவே போறாது. அதை சொல்றார் மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனா. அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தினார். பெருங்கடலார் தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். பெரிய வராகம், எவ்வளவு பெரிய பன்றிங்கிறதுக்கு ஆழ்வார் ஒரு பாட்டு சொன்னார். பராசர பகவான் அதே சொல்லியிருக்கார், குரமத்யகதோ யஸ்ய மேருஹு கணக்கணாயத்தே. குழம்பு இருக்கும் இல்லையா பன்றிக்கு, அந்த குழம்புக்கு நடுவுல சின்ன கல்லு மாட்டி நுடுத்தான். அது கணக்கணக்கணான்னு சத்தம் போடுறது, குழம்புலேருந்து வெளியில வர முடியல. அந்த கல்லு எதுன்னு கேட்டார், மேருமலை தான் அந்த கல். குழம்புக்கு நடுவுல மாட்டிண்டு திண்டாடுற கல்லு மேருமலையா இருக்கணும்னா குழம்பு எவ்வளவு பெருசு இருக்கணும், கால் எவ்வளவு பெருசு இருக்கணும், திருமேனி எவ்வளவு பெருசு இருக்கணும். அத்தனை பெரிய உருவம் எடுத்தானாம் வராக பெருமான் மகாவராகா. ஆழ்வார் பெருங்கடலார்னார். இது அப்படியே இன்னொரு இடத்துல தமிழ் படுத்தி காட்டினார் ஆழ்வார். இப்ப செலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளி என் கோமான் கண்டீர். நிலமடந்ததனை இடர்ந்தான், புல்கினான், அணைத்து கொண்டு தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டான். என் கோமான் கண்டீர். நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய். இந்த வராக பெருமான் நீளமான திருவுருவம், ஒரு பெரிய நீல மலையாட்டம் இருக்கான். இந்த மலையில 2 சந்திர கலைகளை கொண்டு போய் ஒட்ட வைங்கோ. அதை போல 2 பெரிய கோரை பற்கள் வராக பெருமானுக்கு. அந்த சந்திரன் இடத்துல நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திட்டா கருப்பு தெரியும் இல்லையா? சந்திரன் பூரண சந்திரனை பார்த்தா ஒரு பக்கம் ஒரு சின்ன திட்டா கருப்பு தெரியும். அந்த மாதிரி இந்த சந்திரனுடைய கலை இருக்கு இல்லையா வராக பெருமான் இந்த பன்றிக்கு, அதுல பூமி பிராட்டி ஒரு திட்டாட்டம் ஒட்டின்னு இருக்கலாம். இவ்வளவு பெரிய பூமி அவனுடைய தந்தத்துல ஒரு மூலையில ஒட்டின்னு இருக்கணும்னா தந்தம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், திருமேனி எவ்வளவு பெருசு இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய திருமேனியின் தானுமாக பிறந்தான். அதைத்தான் சொல்றார் மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனா. செலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப. இந்த பெருமான் செலம்புங்கிற ஆபரணம் அணிந்து கொண்டிருந்தான். செலம்புங்கிறது குழந்தைகளுக்கு தண்டை போட்டு வைப்பா. அது நடக்கச்சே இந்த தண்டைக்குள்ள சிறு பரல் கற்கள், அந்த கல்லு கலகலான்னு சத்தம் போடுறது குழந்தை நடக்கச்சே அழகா இருக்கும். அதே போல தண்டைங்கிற வீரக்கடல் இந்த வராக பெருமானு சாத்தின்னு இருந்திருக்கான். அந்த வீரக்கடலுக்கு நடுவுல போடுறதுக்கு கல்லு தேடினாலாம். ஒரு கல்லு மேரு, ஒரு கல்லு ஹிமாச்சலம், ஒரு கல்லு விந்தியமலை. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கல்லு போட்டு வச்சிருந்தா தண்டை எவ்வளவு பெருசு, முழங்கால் எவ்வளவு பெருசு, கணுக்கால் எவ்வளவு பெருசு. அந்த உருவத்தோட எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினான். ஆண்டாளுடைய பாசுரம் பாசுதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. வராக பெருமான் பன்றியாக பிறந்தான். நமக்கு சந்தேகம் வரும், பன்னியா ரொம்ப தாழ்ந்தது இல்லையா? அது சிங்கமா பிறக்கட்டும் புரிஞ்சுட்டோம், புலியா பிறக்கட்டும் புரிஞ்சுக்கிறோம், யானையா பிறக்கட்டும் புரிஞ்சுக்கணும். பன்றினாலே விலங்கினத்துக்குள்ள கொஞ்சம் தாழ்ந்தது. அதுவும் எப்ப பார்த்தாலும் உடம்புலேருந்து அழுக்கு நீர் கொட்டின்றே இருக்கும் பன்றி. இதுதான் நாம பார்க்கறது. ஆண்டாள் சொல்றான், ஆமா இந்த பெரிய பன்றிக்கு அழுக்கு நீர் கொட்டிண்டு தான். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா. அழுக்கு படைத்த திருமேனியிலிருந்து தண்ணீரா கொட்டுறதுங்கிற ஆண்டாள். நமக்கு சந்தேகம் வரும், இத்தனை நாள் இந்த விஷ்ணு புராணக்காரர் ஒரு அழுக்கு தட்டாது, தோஷம் தட்டாது, குற்றம் தட்டாது, மாறுதல் தட்டாது, ஒண்ணுமில்லை சுத்தம் சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டு ஆண்டாள் திடீர்னு அழுக்குடம்பிலிருந்து தண்ணீரா கொட்டுறதுங்கிறா. இந்த ரெண்டும் கொஞ்சம் ஒத்து வராதா போலே தோணும். பெரியவாச்சான்பிள் அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டினார். இந்த பன்றியாக பிறந்தது எதற்காக, அழுக்குடம்பை எடுத்துக்கொண்டது எதற்காக, உடம்பிலிருந்து அழுக்கு தண்ணீர் வருவது எதற்காக? ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் கொடுத்தனம் பண்ணிட்டா. அந்த மனைவிக்கு உடம்பெல்லாம் சுகமா இருந்து அவ எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு சிரிச்சுண்டு நகநட்டோட இருந்தால் நானும் சிரிச்சுக்கலாம், நானும் நல்ல வேட்டி கட்டிக்கலாம், நானும் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, குளிக்க முடியல, அலங்காரம் பண்ணிக்க முடியல, தலை சீவ முடியல, பூ வச்சுக்க முடியல. அப்படின்னா நான் மட்டும் குளிச்சு அழகா எல்லா அலங்காரம் பண்ணிட்டா ஒரு மனைவி படுற கட்டத்தை பத்தி இந்த கணவனுக்கு எண்ணமே இல்லையே அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா. இப்ப பூமி பிராட்டி தான் வராக பெருமானுக்கு பத்னி. அவளை கொண்டு போய் தண்ணீருக்குள்ள அழுத்தி வச்சுட்டான்.
ஆனால் அவளுக்கு பாசி படிஞ்சு போயிடுது. எந்த ஒரு பொருளையும் தண்ணீருக்குள்ளேயே அழுத்தினா கொஞ்ச நாளானா பாசி படிஞ்சு போயிடும். இப்போ மனைவி தர்மபத்னியான பூமி பிராட்டி பாசி படிந்து போனாள். இவர் மட்டும் ரொம்ப அழகா சங்க சக்கரங்களை தரிச்சுண்டு அழகா திருமஞ்சன அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நல்லா பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் சாத்திண்டு உடம்பு முழுக்க மாலையெல்லாம் தரிச்சுண்டு நான் இவளை காப்பாற்றலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ஊர்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? மனைவி இத்தனை பாடு பாசி படிஞ்சு கட்டப்பட்டு இருக்கார், இவருக்கு இவ்வளவு தூரம் அலங்காரம் வேணுமான்னு ஊரார்கள்லாம் வைய தொடங்குவர்கள், நிறைய ஏச தொடங்குவாளாம். அதனால பெருமாள் பார்த்தா இந்த வம்பே நமக்கு வேண்டான்னா பன்றியாவே பிறந்துருவோம், அழுக்குடம்போடையே போவோம், அழுக்குடம்புலேருந்து தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கட்டும், அழ்வார்கள்லாம் நன்னா பாடிடுவா. மனைவிக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு வந்திருக்கான் இந்த திருமால், என்ன அதற்காகவே திருவவதாரம் பண்ணி நான் பாசு தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியான் தேசுடைய தேவர். மானமே கிடையாது இந்த பன்றி. என்ன இவ்வளவு பெரிய பகவான் போய் ஒரு பன்றியா பிறக்கணும்னா மான அவமானத்தை துறந்திருந்தா தான் பிறக்கவே முடியும். இதுக்கு மேலதான் காரணம் முக்கியம். ஏன் இவர் பன்றியாகத்தான் பிறந்து கீழே போய் எடுத்துன்னு வர முடியுமான்னா முதல்ல பூமியில நடந்தாகணும், அப்புறம் சேத்துல நடக்கணும், அப்புறம் ஆழ்கடல்ல நடக்கணும். இந்த மூணுலையும் நடக்க தெரிந்த ஒரே விலங்கினம் பன்றி தான். பன்றியாலே நல்ல பூமியிலே தரையிலேயே நடக்க தெரியும், இறங்கின உடனே சேறு சகதியிலையும் நன்னா நடக்க தெரியும், அதே போல தண்ணீர்ல நீந்தவும் தெரியும். இந்த மூணுமே தெரிஞ்சதுனால தான் பன்றியாக பிறந்தான் எம்பெருமான். பிறந்தவுடன் நடந்தாகணும், அதுக்கப்புறம் தண்ணீர் சேத்துல இறங்கியாகணும், கடைசியா தண்ணீர்ல மிதந்து போய் அந்த பூமி பிராட்டி எடுக்க வேணுமே, எடுத்து தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டானாம். அந்த சேவையைத்தான் இன்னைக்கும் சென்னைக்கு பக்கத்திலே திருவிடவந்தேங்கிற திவ்யதேசம் அழ்வார் அழகா பாசுரத்தில் சாதித்தார். திவழும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளாள் குவலையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளை சொல்லு உன் மனத்தால் என் நிறைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே. திருவிடவந்தே திருவிடவந்தேங்கிற திவ்யதேசம். மகாபலிபுரம் போற வழி நிறைய பேர் மகாபலிபுரம் போயிருப்போம். அங்கே இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்காக இந்த மகாபலிபுரத்திலேயே ஒரு வராக பெருமான் சேவை சாதிக்கிறார், திருவிடவந்தையில ஒரு வராக பெருமாள் சேவை சாதிக்கிறார். கொஞ்சம் வேறுபாடு. திருவிடவந்தையில் பூமி பிராட்டியை தன்னுடைய இடது மடியில வச்சுருப்பார், அதனாலதான் அவருக்கு இடவந்தை இடவந்தைன்னு பேர். மகாபலிபுரத்திலே ஸ்தலசேன பெருமாள் இருக்காரோ இல்லையோ, திருக்கடன் மல்லைன்னு தான் சம்பிரதாயத்தில் அதுக்கு பேர் சொல்லுவார்கள். அந்த கடல் மல்லை தலசேன பெருமாளுக்கு கோவிலுக்கு வெளியில போனோம், நேர் பின்பக்கம் போனோம்னா வலவெந்தை வலது மடியில வைத்து கொண்டு சேவை சாதிக்கிற வராக பெருமானும் உண்டு. ஆக இடவந்தையும் உண்டு, வலவந்தையும் உண்டு. அது திருக்கடன் மல்லையில், இது திருவிடவந்தையில். தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டான் பெருமான். அந்த திருமேனின்னு நடுக்கமே தீரல பூமி பிராட்டிக்கு. இந்த வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சாதித்தார். தன்னுடைய கோதையாக கோதனாச்சியார் ஆண்டாளுக்கென்னே ஒரு பிரபந்தத்தை சாதித்தார். அதுல சொல்றார், பத்யு தட்சிண பாணி பங்கஜ புடே விண்ணஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். இந்த இடது கையை இப்படி வச்சுட்டானா வராக பெருமான். இவ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா, உட்கார்ந்தவள் இதை பெரிய அணையாட்டம் திண்டு மாதிரி வச்சுன்னு சாஞ்சுனுட்டா பூமி பிராட்டி. தன்னுடைய 2 திருவடிகளையும் மேல தொங்க விட்டு இருப்படா வராக பெருமான் வலது கையை கொண்டு போய் இந்த திருவடிகளுக்கு திண்டு மாறி கொடுத்து என்னைக்கு நீங்க சேவிச்சிருக்கலாம். இந்த வராக பெருமான் பன்றியினுடைய கைகளில் தான் இந்த பூமி பிராட்டியினுடைய 2 திருவடிகளும் இருக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா? யார் என் அடிகளை பற்ற வந்தாலும் நான் சொல்ற காற்ற அடிகளை முதல்ல பற்றுங்கோ, அதுதான் பூமி பிராட்டியினுடைய திருவடிகள். நாம போய் பெருமான் முன்னாடி நின்னோம்னா அவ இன்னூத்தியோட 2 திருவடிகள் எடுத்து காட்டுறார். உங்களை பெத்து வளர்த்து தன் மடியில வச்சுருக்கிற இவளை முதல்ல பத்துங்கோ, என்ன அதுக்கப்புறம் பற்றி கொள்ளலாம் என்று வராக பெருமானே இவள் திருவடிகளை காட்டுவள்னா அப்ப பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் வராக பெருமானையே நாம் பற்ற வேண்டும். அந்த கதையை சாதித்தார். சனந்தநாதீன் அகல்மஷான் முனீஷகார பூயோபி பவித்ரதாபதம் பிரயாந்தி தோயானி குராக்ரவிக்ஷதே ரசாதலே அகஹ கிருதசப்த சந்ததி. பெருமான் பெரிய திருவுவத்தோட அவனுக்கு யஜ்ஞவராகன் பேர் கொடுக்கிறார். பாதேஷு வேதாக, அவனுடைய திருவடிகளிலே 4 வேதங்களும் உண்டு. தவ யூப தம்ஷ்ட்ர, தம்ஷ்ட்ரம்ங்கிறது சிறந்த கோரை பல்லல்லவா. ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம், பெருமாள் பன்றிக்கு யஜ்ஞவராகன்னு பேர். பிராமணர்கள் பெரியோர்கள் யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு யூபஸ்தம்னம்னு ஒரு பெரிய கோல் நாட்டுவர்கள். அந்த யூபஸ்தம்பத்தை நாட்டி விட்டு தான் மேலே யாகமே ஆரம்பிக்கணும். எம்பெருமானுடைய கோரை பற்கள் யூபஸ்தம்பமா. தந்தேஷு யஜ்ஞான் சிதயஸ்ச வக்திரே, தந்தேஷு யஜ்ஞான் அவனுடைய பற்கள் அத்தனையும் யஜ்ஞங்கள். சிதயஸ்ச வக்திரே, எடுத்த அக்னியில ஆகுதி போடணும் இல்லையா, அந்த வராக பெருமானுடைய வாய் தான் அக்னி ஆகுதியே. அக்னி வேணுமே, அவனுடைய நீண்ட நாக்குத்தான் தீ நெருப்பே. இப்படி யஜ்ஞவராக மூர்த்தியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானாம். அவன் பிறந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அது முக்கியமான ஸ்துதி. பரமார்த்த ஸ்தொமேவைகா நான்யோஸ்தி ஜெகதப்பதே
தவேஷ மகிமாயேன வியாப்தமேதத்து சராச்சரம் பரமாத்மஸ்துவமே வேகா. நீ தான் பரமாத்மா, நீ ஒத்தனே ஒத்தந்தான், வேற யாருமே கிடையாது, உன்னை தவிர எதுவுமே இல்லை. நான் அந்யஹா அஸ்தி, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, ஜகத்துக்கு பதியே இப்படின்னு சொல்லி கொண்டாடிவிட்டார். இந்த இடத்துல விட்டு சித்தருங்கிற பெரியவர் ரொம்ப அழகா உரையாசிரியர் எடுத்து காட்டினார். நாமும் நம்முடைய சம்பிரதாயத்திலே 3 மதங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் என்ன ரொம்ப நாளா 3 பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல அடியார்கள் இடத்துல ஒரு சில விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய மதம்ங்கிறது வேறே. நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவா, இஸ்லாமை சேர்ந்தவா, கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் மதம், அதெல்லாம் நம்பிக்கை. ஆனா அந்த துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது கொள்கை. மதம்ங்கிறது வேறே, கொள்கைங்கிறது வேறே. மதத்துக்குள்ளேயே கொள்கைகள் இருக்கணும். அதாவது ஒரு மதம்னா இப்ப அடியன் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டா அது மதம்னு அர்த்தம். ஒருத்தர் சைவம்னு சொல்லிட்டா மதம்னு அர்த்தம். ஒருத்தர் சாக்தர்னு சொல்லிட்டா மதம்னு அர்த்தம். கௌமாரம்னு சொன்னா மதம்னு அர்த்தம். இந்த மதத்துக்கும் கடவுளுக்கும் நெருங்கின தொடர்பு. இன்ன கடவுளைத்தான் நான் பரம்பொருளாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை, அதுதான் மதம். ஆனா ஒரு மதத்துக்குள்ளேயும் ஒரு கொள்கை உண்டு. என்ன கொள்கை வரும்? அந்த கடவுள் எங்க இருக்கார், அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அந்த கடவுளை நான் எப்படி அடையணும், அடையறதுக்கு என்ன பண்ணணும், அடைந்து என்ன பண்ணணும்னு எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கொள்கைகள். ஒரு மதத்துக்குள்ளேயும் கொள்கை வரும். வைஷ்ணவத்துக்குன்னு சில கொள்கைகள் உண்டு, சைவத்துக்குன்னு சில கொள்கைகள் உண்டு, சாக்தத்துக்குன்னு கொள்கைகள் உண்டு. இந்த கொள்கையை சித்தாந்தம்னு சொல்லுவார்கள். அதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்க போறது துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தமாக. இதிலே இந்த மதத்தை பார்க்கறச்சே வைஷ்ணவம்னு சொல்றோம், சைவம்னு சொல்றோம், சாக்தம்னு சொல்றோம், கௌமாரம்னு சொல்றோம். இதெல்லாம் ஒத்தொத்தர பரம்பொருள்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மதம். வைஷ்ணவர்களுக்குள்ளே 3 பிரிவுகள். வைஷ்ணவர்களுக்குள்ளே பிரிவு என்ன? ஒருத்தர் ஆதிசங்கர பகவத்பாதர் ஆரம்பித்து வைத்த அத்வைத மதம். அதை மதம்னு சொல்றதை விட சித்தாந்தம்னு சொல்றதுதான் சரி, அது அத்வைத்தம். இன்னொன்று ராமானுஜாச்சாரியர் உலகத்திலே நன்றாக வழிகாட்டின விசிஷ்டாத்வைத்தம். 3வது துவைத்த மத்வாச்சாரியர் ஏற்படுத்தி வைத்தின துவைத்தம். இந்த 3 பேருமே வைஷ்ணவர்கள். அது ஒரு விஷயத்தை நாம நன்னா மனசுல வாங்கினுடனும், ஆதிசங்கர பகவத்பாதரும் சரி, ராமானுஜரும் சரி, அதே போல 3வது மத்வாச்சாரியரும் சரி, 3 பேருமே விஷ்ணுவைத்தான் தெய்வமாக கொண்டாடினார்கள். சைவர்கள்னு சொல்லப்படுபவர்கள் பசுபதி ஆகமம், பசுபதியை சொல்லி கைலாசத்தை பத்தி பேசி சிவ பதவியை பத்தி சொல்லுதெல்லாம் சைவ ஆகமம். சைவ ஆகமத்தின்படி வாழ்பவர்கள்லாம் சைவர்கள். இந்த 3 சித்தாந்தத்தின்படி துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தத்தின்படி இருக்கும் அவர்கள் வைஷ்ணவர்கள். இவா சொல்றது என்ன? விஷ்ணுவையே பரம்பொருள்னு சொல்லுவார்கள். சைவர்கள் சிவனையே பரம்பொருள்னு சொல்லுவார்கள். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப வைஷ்ணவத்துக்குள்ளே அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு பார்த்தோம் இல்லையோ? இதுல விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்றதோ அதைத்தான் சைவ மதம் சொல்லும். சைவத்தை பொறுத்த வரைக்கும் விசிஷ்டாத்வைத்தம் உண்டு, ஏன்னா அது கொள்கை தானே. இப்ப அந்த கொள்கையை என்னான்னு மட்டும் கொஞ்சம் விளக்கி விடுறேன். அத்வைத கொள்கைக்கும் விசிஷ்டாத்வைத கொள்கைக்கும் வித்தியாசம் பார்ப்போம். அத்வைதம் என்ன கொள்கை சொல்லும்னா, பரபிரம்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பிரம்மத்துக்கு அதை தவிர வேற எல்லாமே பொய். நம்ம கண்ணால் இத்தனை பேரை பார்க்குறோம், எல்லாம் பொய். பிரம்மம் ஒன்னே தான் சத்தியம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இது வேதாந்த டிண்டி மகா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இந்த ஒரு பிரம்மத்தை தவிர 2வது ஜீவன் ஆத்மாவே கிடையாதுன்னு சொல்லணும் அத்வைத்தம். துவைத்தம்னா 2வது இருக்குன்னு அர்த்தம். அத்வைத்தம்னா 2வது கிடையவே கிடையாதுன்னு பொருள். சங்கராச்சாரியர் தன்னுடைய சின்ன வயசு பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுக்காக பூஜை பண்ணணும், பூ பறிக்கிறதுக்காக ஆரம்பிச்சாராம். கையில பூ குடலை வச்சிருந்தார். ஒரு பூவை பறிச்சார், போட்டார் ஏகம். 2வது பூவை பறிச்சு போட்டார் துவே. 3வது பூவை பறிச்சு போட்டார் த்ரீணி. எண்ணிக்கை சொல்லணும், 1 2 3 2. இவர் என்ன பண்ணார்? எடுத்து 1 போட்டார் 1, 2வது போட்டார் 1, 3வது போட்டார் 1, 4வது போட்டார் 1, திரும்ப திரும்ப 1 1ன்னார். உள்ளேந்து அம்மா கூட்டு கேட்டா, என்ன உனக்கு எண்ணிக்கை தான் மறந்துபடுத்தா? ஏகம் துவே த்ரீணி சத்வாரி தெரியாதா? ஏன் திரும்ப திரும்ப ஏகம் ஏகம்னு சொல்றேன் கேட்டா தாயார். சங்கரர் அழகா பதில் சொன்னாராம், 1க்கு அப்புறம் 2வது என் கண்ணில் பட்டான்னா நான் 2ன்னு எண்ண, எனக்கு 2வது தத்துவம் கண்ணவே படலை, அதனால நான் எண்ணவே இல்லை, 1 1 1 1ன்னு எண்ணிட்டு இருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் ஒன்னே தான் சத்தியம், மற்ற அத்தனையும் பொய், மித்யா. மித்யானா இது கண்ணால பார்க்கறது போறது வருது அத்தனையுமே பொய்னுடுவார். நமக்கு தோணும் இல்லையே சுவாமி, இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், நாம ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கோம், 7 நாளுங்கிறோம் 8 நாளுங்கிறோம், சிரிக்கிறா அழறா இத்தனை இருக்கே, எப்படி எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றதுன்னார். அவர் அதை அழகா திருஷ்டாந்தம் காட்டினார். நம்ம கையில் ஒரு கத்தி எடுத்துனேன், பெரிய பட்டா கத்தி, பளபளான்னு நேரம் வாசல்ல போனேன். சந்திரன் நன்னா மின்னுட்டு இருக்கா, அந்த சந்திரனுக்கு முன்னாடி இந்த கத்தியை காட்டினேன். அதனுடைய பிம்பம் அப்படியே கத்தியில விழும். பார்த்தேன், சந்திரன் 1 எழுதி வச்சிருந்தேன் புஸ்தகத்துல. நேரம் இங்கேருந்து குளத்தங்கரைக்கு போனேன். போயிட்டு அந்த குளத்துல பார்த்தேன், சந்திரனுடைய பிம்பம் தெரிஞ்சு அதுலேயும் சந்திரன் 2 எழுதி வச்சிருந்தேன்.
என் வீட்டு கண்ணாடி எடுத்துன்னு வந்தேன், வாசலில் போய் கண்ணாடியை காட்டினேன், அதுலேயும் சந்திரனுடைய பிம்பம் தெரிஞ்சுது. பார்த்தேன் சந்திரன் 3, இப்படியே ஒன்றுன்னா போய் 1 2 3ன்னு எழுதினேன். கடைசியில் ஒருத்தன் எழுதி முடித்தான், அவன் புஸ்தகம் எழுதுறதுக்கு ஆரம்பித்தான். உலகத்தில் 12 சந்திரர்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னா. 12 கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு சந்திரன் தான். நான் அதுக்குன்னு ஒரு இடத்துலையும் பார்த்துட்டு அதோட பிம்பத்தை எல்லாம் அத்தனை சந்திரன் நினச்சிக்க முடியுமா? சந்திரன் ஒத்தந்தான் உண்மை, அதனுடைய பிரதிபலிப்பு தானே இது இத்தனையும். அதே போல சங்கரர் சொன்னார், பிரம்மங்கிறத ஒன்னே ஒன்று தான் உண்மை. நம்ம உடல்கள் இத்தனை இருக்கு இல்லையா, இதில் அது பட்டு பட்டு பிரதிபலிக்கிறது தான் இத்தனை பேரா உங்களுக்கு தெரியதே தவிர பிரம்மம் ஒன்னே ஒன்று தான் உண்மை. ரெண்டாவது கிடையவே கிடையாதுன்னார். இது அத்வைத மதம், இது வைஷ்ணவத்துக்குள்ளேயே இருக்கிற அத்வைத மதம். ஏன்னா அந்த ஒரே ஒரு பிரம்மம் 6ன்னு கேட்டால் சங்கராச்சாரியர் நாராயணன்னு சொல்லிடுவார், விஷ்ணுன்னு சொல்லிடுவார். இது அவரை பொறுத்த வரைக்கும் மதம். அந்த ஒரே பிரம்மம் 6ன்னு கேட்டா சைவர்கள் என்ன சொல்லுவா? சிவன்னு சொல்லிடுவா. ஆனா இந்த அத்வைத்தத்தை சைவர்கள் ஒத்துக்க போறதில்லை. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? சிவன் ஒருத்தர் தான் உண்டு, உமாதேவி கிடையாது, பார்வதி தேவி கிடையாது, கைலாசம் கிடையாது, சிவனுக்கு குணங்களே கிடையாது, எதுவுமே கிடையாது கிடையாதுன்னு சொன்னா அது அத்வைத்தம், அது கொள்கை. அது யாருங்கிறத பத்தி பேசுறது தான் மதம். ஆக சைவம், சாக்தம், கௌமாரம், வைஷ்ணவங்கிறதெல்லாம் மதம். அந்த மதத்துக்குள்ள ஒரு கொள்கை இருக்கணும் இல்லையா? இப்போ அத்வைத மதத்தினுடைய கொள்கை என்ன? ஒன்னே ஒன்று தான் சத்தியம். இது வேடிக்கையாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆச்சாரியன் உபன்யாசம் பண்ணிட்டார், சிஷ்யெல்லாம் உட்காந்து கேட்டுட்டார், முடிஞ்சு போடுது. அவர் சொல்லிட்டே இருந்தார், ஒன்னே ஒன்று தான் சத்தியம், மற்றெல்லாம் போய் உலகத்தை நம்பாதே, எதுவும் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டார். அப்புறம் அவள் கிராமத்துக்கு திரும்பி போகணும், காட்டு வழியாக திரும்பி போயிருந்தா ஆச்சாரியன்னு சீடர்களும். ஒரு புலி துரத்தின்னு வந்தது, அங்கேருந்து பயந்து போட்டா எல்லாரும். இவாள்லாம் ஒரு பக்கம் தெற்கு நோக்கி ஓடினான், ஆச்சாரியன் வடக்கு நோக்கி ஓடினார். 10 மைலுக்கு அந்தண்ட போய் 2 பேரும் சந்திச்சுண்டா. மெதுவாக ஒரு சிஷ்யம் எழுந்திருந்து கேட்டான், இத்தனை நாழி எல்லாம் பொய்ன்னு கிட்ட சொல்லிட்டே வந்தீரே, பின் இந்த புலி வந்த உடனே எதற்காக பயந்தீர்? புலி பொய்யாத்தானே இருக்கணும், நீர் ஏன் பயந்து ஓடினீர்னு சிஷ்யம் ஆச்சாரியனை கேட்டான். ஆச்சாரியன் அழகா பதில் சொன்னார், நீ இன்னும் அத்வைத்தத்தை சரியா புரிஞ்சுக்கல, நான் சொன்னதை 2ம் கட்டா நான் புரிஞ்சுன்னு நீ அர்த்தம் சொல்ல பார்க்குற. இப்போ உண்மையா என்ன தெரியுமா பொருள்? அது புலி வந்ததும் போய், நான் பயந்ததும் போய், ஓடினதும் போய், நீ இப்போ கேட்கறதும் போய், நான் இப்போ சொல்றதும் போய். இது வரைக்கும் வச்சுனுட்டா கட்டமே வராது. அவன் என்ன பண்ணிட்டான் சிஷ்யம், புலி வந்ததுங்கிறது வரைக்கும் பொய்ன்னு நினச்சுட்டான். இப்போ கேட்கறதும் போய் சொல்றதும் பொய்ங்கிறது அவன் மனசுல படலை. இப்போ அத்வைத்தின்படி ஒன்று தான் சத்தியமே தவிர மற்ற எல்லாமே பொய் தான். அவனுக்கு குணங்களே கிடையாது, விபூதியே கிடையாது, லிங்கமே கிடையாது, இது எதுவுமே கிடையாதுங்கிறது அத்வைத்த மதம். அவனை தவிர மத்தனையும் பொய்ங்கிறது. ஆனால் விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்லு தெரியுமா? நாங்களும் ஒத்துக்கிறோம், அவனை தவிர 2வது கிடையாதுங்கிறது உண்மை. ஆனால் அவனை தவிர 2வது கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம், அவனை போல 2வது கிடையாதுன்னு சொல்லும், இது விசிஷ்டாத்வைத்தம். அவனை தவிரவே 2வது இல்லைன்னு சொல்லிட்டா அத்வைத்தம், அது சுத்த அத்வைத்தம். அவனை போல 2வது கிடையாதுன்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்தம். புரியறதுக்காக சொல்றேன். ஆளவந்தார் சித்தித்ரயம்ங்கிற கிரந்தம் சாதித்தார். அதுல சொன்னார், யதா சோழன் நிருபா சம்ராட் அத்விதீயா அஸ்ய பூதலே. ஒரு சோழ மன்னவன் இருந்தானான். இந்த மன்னவன் இடத்துல ஒரு கவிஞன் இங்கேருந்து போய் நின்னான். போய் நின்று நிறைய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான், கவி பாடினான். நீ ஒத்தனே ஒத்தன் தான், உனக்கு 2வதே கிடையாது, ஒத்தரும் இல்லைன்னா. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், இந்தா 1000 பொற்காசிகள் பரிசு கொடுத்தான். தள்ள தூக்கி வச்சு நான் மூட்டையை தூக்க மாட்டாம தூக்கின்னு போயிட்டான். கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள இன்னொரு கவிஞன் வந்தான். சாதாரணமாக ஒரு வித்வானுக்கு இன்னொருத்தனை கண்டா ஆகாது, ஒரு சங்கீத வித்வானுக்கு இன்னொருத்தனை பார்த்தா ஆகாது, ஒரு கவிஞனுக்கு இன்னொருத்தனை கண்டா ஆகாது. இவன் வந்து மெதுவாக மூட்டி கொடுத்தான் அந்த ராஜாவிடத்தே. என்ன உன்னை பற்றி 2வதே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான், இது உனக்கு மகிழ்ச்சி, இதுக்கு 1000 பொற்காசு பரிசு, உனக்கு மனைவியே இல்லை, பட்ட மகிழ்ச்சி ராணி ஒத்தி இல்லை, உனக்கு நாடே கிடையாது, உனக்கு ராஜகுமாரன் இல்லை, உனக்கு இத்தனை பேர் வேலைக்காரா இல்லை, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, ஒன்றுமே இல்லைன்னு என்னமோ ஓட்டாண்டி ஆட்டம் உன்னை பற்றி பேசிட்டு போகிறான். இதுக்கு போய் உனக்கு இவ்வளோ சந்தோஷமா? இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட கிளப்பி விட்டான். ராஜாவை கோவம் வந்துடும். அது என்னம்மா எனக்கு ஒத்துருமே இல்லைன்னு அவன் சொல்லுவான். 2வது இல்லைன்னு சொல்ல தப்பு, இழுத்துனுவா. அந்த கவிஞன் என்ன போய் இழுத்துன்னு வந்தான். வந்து முன்னாடி நின்னவுடனே கசையடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான் ராஜா. கவிஞனுக்கு ஆனாலும் தைரியம். அவன் திரும்ப சொன்னான், இப்பவும் சொல்றேன் ராஜன்னு, உனக்கு 2வதே கிடையாதுன்னா. ராஜாவுக்கு வந்தது கோபம். உன்னை தண்டனை கொடுக்கறதுக்காக கூண்டு வந்திருக்கேன், இப்பவுமா நீ தைரியமா பேசுற, எந்த தைரியத்துல சொல்றேன்னு கேட்டான் ராஜா. வந்த கவிஞன் அழகா பதில் சொன்னான், உனக்கு 2வதே கிடையாதுன்னா நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன் தெரியுமா? உனக்கு மனைவியே இல்லை, பிள்ளையே இல்லை, நாடே இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லாமே இருக்கா. ஆனா ஏன் நான் 2வது இல்லைன்னு சொன்னேன்? இப்பேற்பட்ட நாட்டோட, இப்படிப்பட்ட மனைவியோட, இப்படிப்பட்ட பிள்ளைகளோட, இப்படிப்பட்ட வேலைக்காரர்களோட, இவ்வளவு உயர்ந்த குணங்களோட கூடின உன்னை போல 2வது இல்லைன்னு சொன்னேன். இது அந்த கவிஞன் சொன்னாப்போ. கீழே சொன்னது இவன் என்ன அர்த்தம் பண்ணான்? உன்னை தவிர நாடே இல்லை, ராணியே இல்லை, பிள்ளையே இல்லைன்னு அர்த்தம் பண்ணான். இவன் சொன்ன அர்த்தம் என்ன? இப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த பெருமக்களோட கூடின ஒன்ன போல 2வது கிடையாதுன்னா.
முதல்ல சொன்னது அத்வைத்தம், ரெண்டாவது சொன்னது விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத்தம்ங்கிறது அவனை தவிரவே ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லும். விசிஷ்டாத்வைத்தம் எல்லாமே உண்டு. ஆனா இது இத்தனையோட சேர்ந்த பிரம்மத்துக்கு நிகராக இன்னொரு பிரம்மம் கிடையாது அப்படின்னு சொல்றது விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய கருத்து. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு மறுபடி வருமா, ஏன் இதை சொன்னேங்கிறதுக்காக. பரமார்த்தஸ்துவமே வேகா, பரமார்த்தன் நீ ஒருத்தனே, நான் அந்யஹா அஸ்தி, வேற ஒத்துருமே கிடையாதுன்னு இந்த வாக்கியம். அப்போ உடனே சந்தேகம் வரும், அத்வைத்தம் தான் சொல்றது, ஏன்னா ஒத்தனே ஒத்தன் தான் உண்டு, மற்ற ஆறுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியோ தோணும். ஆனா வாக்கியம் எப்படி முடியறது பாருங்க. நான்யோஸ்தி ஜெகதபதி, ஜகத்துக்கு பதியானவனே உனக்கு ரெண்டாவதே இல்லேன்னு. நமக்கு இப்ப சந்தேகம் வரும், உனக்கு ரெண்டாவதே இல்லேன்னுட்டு உலகத்துக்கெல்லாம் சுவாமியானவனேன்னு சொன்னா கொஞ்சம் இடிக்கும். என்ன உலகத்துக்கு சுவாமின்னா உலகம்னு ஒன்ன ஒத்துண்டாதான் அதுக்கு நான் முதலாளின்னே ஒன்று ஒத்துக்க முடியும். அப்போ உலகத்துடு ஒன்று உண்மைன்னு ஒத்துக்கணும், சுவாமின்னு ஒருத்தர உண்மைன்னு ஒத்துண்டாகணும். அப்ப ரெண்டையும் ஒத்துண்டு ரெண்டாவது இல்லைன்னு அர்த்தம், இப்படிப்பட்ட உலகத்தை படைத்த ஒன்ன போல ரெண்டாவது கிடையாதுங்கிறது பொருள். இது அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் இருக்கிற அழகான ஒரு வாசி. அவனை தவிரவே ரெண்டாவது கிடையாதுன்னு அத்வைத்தம், அவனை போல ரெண்டாவது கிடையாதுன்னா விசிஷ்டாத்வைத்தம். இது இத்தனையுமே விஷ்ணுவை பத்தி வைஷ்ணவர்கள் பேசிக்கிறது. இப்ப இந்த கொள்கை விசிஷ்டாத்வைத்த கொள்கை சைவத்திலையும் உண்டு. ஏன்னா அவர்கள் சிவனுக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னு சொல்லலை. சைவர்களை பொறுத்த வரைக்கும் சிவனை போல ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லுவார்கள். ஆக விசிஷ்டாத்வைத்தத்தை சைவ மதத்துக்குள்ளேயும் வச்சுக்கலாம், விசிஷ்டாத்வைத்தத்தை வைஷ்ணவ மதத்துக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அதுக்கே தான் முதலே சொன்னேன், மதம்ங்கிறது வேறே, சித்தாந்தம் கொள்கைங்கிறது வேறே. நாம் இப்ப பேசிட்டு இருக்கிறது வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சைவம், இதெல்லாம் மதங்கள். அதுக்குள்ள இருக்கிற சித்தாந்தம், அவன் ஒருத்தனேவா, அவனுக்கு ரெண்டாவதே கிடையாதா, அவனுக்கு குணங்கள் உண்டா கிடையாதா, உலகம் உண்டா கிடையாதா, இதெல்லாம் அததை பத்தின சித்தாந்தங்கள். அதை இங்க கோடிட்டு காட்டினார். பரமார்த்தஸ்துவமேவேகா நான்யோஸ்தி ஜெகதபதே தவைஷ மகிமாயேன வியாப்தமேதது சராச்சரம் என்று மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாட எம்பெருமானும் பிறந்தான். பூமி பிராட்டியை தூக்கின்னு வந்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டான். அவள் மேனி இன்னும் நடுங்கின்றே இருந்தது. வராக பெருமான் கேட்கிறான், நான் தான் உன்னை காப்பாற்றி எடுத்தே, இன்னும் என்ன நடுக்கம், என்ன பயம் உனக்கு? அப்பதான் பூமி பிராட்டி நம் சார்பல எம்பெருமானை வேண்டி நிற்கிறாள். என்ன காப்பாற்றி விட்டி, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இந்த உலகத்துக்குள்ள எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாம் பெத்த பிள்ளைகள் தானே, இவர்கள்லாம் உன்னை வந்து அடைவதற்கு ஒரு எளிதான வழியை காட்டு. இந்த வேதத்தை பிடிச்சுன்னு எங்களால முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு, 4 வேதங்கள், சாக்குகள், சம்ஹிதைகள், இதெல்லாம் கட்டமா இருக்கு, இதான ஒரு எளிதான வழியை காட்டுன்னு பூமி பிராட்டி கேட்க அனந்தாழ்வான்கிற பெரியவர் சாதிக்கிறார். ஸ்வஸ்ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம், என்ன மனசால நினை, என்ன வாயால வாழ்த்து, கைகளாலே மலர்களை கொண்டு தூவி தொழு. இந்த 3 தான் சுலபமான வழி என்னை அடைவதற்கு என்ன வராக பெருமான் பூமி பிராட்டியின் இடத்துல சொல்லிட்டான். அவ கேட்டுனுட்டு பேசாம இருக்கல, நேர ஆண்டாளா சிவல்லிபுத்தூர்ல வந்து திருவவதாரம் பண்ணினாள். பூமி பிராட்டினுடைய அவதாரம் தான் ஆண்டாளே. அதனாலதான் இன்னைக்கும் இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன் நோய் எங்க ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இன்று திருவாடிப்பூரம் எமக்காகவன் நோய் இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். ஆண்டாள் பிறந்ததே எங்களுக்காக. ஏன்னா பூமி பிராட்டி இந்த உலகத்துல வந்து பிறக்கணுங்கிற தேவையே கிடையாது. பின் எதுக்கு பிறந்திருக்கா? வராக பெருமானிடத்திலே எளிதான வழியை கேட்டுருக்கோம், அதை விட்டுடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு போய் அப்படியே உபதேசம் பண்ணிவிடணும். அப்படிங்கிறதுக்காக சிவல்லிபுத்தூரிலே பிறந்தாள். ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே இன்னோ திருவாடி பூரம். இது 3 சொல்லி கொடுத்தான் இல்லையா வராக பெருமான். வாயினையாலே பாடு, மனத்தாலே நினை, கைகளால் அர்ச்சனம் பண்ணுனுட்டு அதை அப்படியே தமிழ் படுத்திவிட்டா திருப்பாவையில் ஆண்டாள். 5வது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுரத்துறவனை அயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்ப வாயினால் பாட வேண்டும் எம்பெருமானே, வாச்சிக்க கைங்கரியம், மனசாலே நினைக்க வேண்டும், கைகளாலே தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும். இது அவனை அடைவதற்கு எளிதான வழி. இதுக்கு மேல எளிதே யார் படிச்சிட முடியும்? நினைக்கிறது அவனை நினை, வாயால் அவனை பேசி, கைகளால் அவனை தொழு. இந்த 3 பண்ணோம்னா எம்பெருமானுடைய திருவடிகள் கிடைக்கும். இன்னும் வராக பெருமான் தான் பூமி பிராட்டிக்கு காட்ட ஆண்டாளாக பிறந்தாள். ஆக சம்பிரதாயப்படி வராகனுடைய திருவடிகளை பற்ற பூமி பிராட்டி மூலமா பிடிச்சுக்கணும். ராமாவதாரத்துல ராமனுடைய திருவடிகளை பற்றணும்னா ஸ்ரீதேவி நாச்சியாரான சீதை மூலமாக பற்ற வேண்டும். கிருஷ்ணாவதாரத்தை பற்ற வேண்டும் என்னால் நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம் நப்பின்ன பிராட்டி, அவளை பற்றி கொண்டு தான் பற்றணும். ஆக ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி
இந்த 3 பேருடைய பெருமகளும் ரொம்ப முக்கியமான பெருமகள். அதில் தான் ஆண்டாள்னு சொல்கிறோம், ருக்மிணின்னு சொல்கிறோம், சீதான்னு சொல்கிறோம், நப்பின்னைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தனிச்சிறப்பு இந்த 3 தேவிமார்களுக்கும். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியாக அதில் பூமி பிராட்டினுடைய கதையை சொல்லி முடித்தார். ஆக பெருமாள் கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டார். வராக பெருமானாலே காப்பாற்றப்பட்டாளா? இனி சிருஷ்டி ஆரம்பிக்க வேண்டிதான். சிருஷ்டித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கணும் இல்லையா இந்த உலகத்துக்குள்ளே. மறுபடியும் பிரம்மா சிருஷ்டித்து ஆரம்பிக்கிறத சொல்றார். அபுத்தி பூர்வகா சர்கா பிராதுர்பூதஸ்தமோமய தமோமோகோ மகாமோகா தாமிஸ்ரஹ அந்தசம்ஞிதா அவித்யா பஞ்சபர்வைஷா பிராதுர்பூதா மகாத்மனः பஞ்சதா அவஸ்தித சர்கோ தியாயத்தோ அப்பிரதிபோதவான் பகிரந்தோ பிரகாஷ்ச சம்ருதாத்மா நகாத்மகா. பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறாராம். அதுல முதல்ல ஏற்பட்ட சிருஷ்டி தாவர சிருஷ்டி. தாவரங்கள்னா இந்த புல்லு, பூண்டு, புதர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதில் 5 விதமா சொல்றார். மரம், புதர், கொடி, புல், பூண்டு, இந்த 5ஐயும் முதல்ல சிருஷ்டிச்சு விட்டாராம் பிரம்மா. அவருக்கு தமோ குணம் ரொம்ப மிக்க இருந்தது. நேற்றுக்கே என்ன விளக்கி சத்துவகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோ குணம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதில் தமோ குணம் மிகுந்திருந்த காலத்தே உடம்புலேருந்து இந்த ஸ்தாவரங்கள் அத்தனையும் பிறந்தன. அவருக்கு திருப்தி ஏற்படலை. இதை மட்டும் வச்சுன்னு ஒன்றும் காரியம் நடத்த முடியாதுன்னு புரிஞ்சின்றார். சரி, மறுபடியும் சிருஷ்டிப்போம் ஆரம்பித்தார். திர்யக் ஸ்த்ரோதா அபியவர்த்தத யஸ்மாத் திர்யக்கு பிரவருத்திஸ்ய திர்யக் ஸ்த்ரோத ததஸ்மிருதா. அடுத்தது விலங்கினங்களை படைத்தார். 2வது சிருஷ்டி முடிஞ்சு படுத்து விலங்குகள்லாம். இந்த விலங்குக்கு எவ்வளோ அழகாக கணக்கு சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். எத்தனை ஆழமாக விஷ்ணு புராணம் போகுங்கிறதுக்கு இது ஒரு சாட்டி. அதில் சொல்கிறார், ரெட்டை குழம்புள்ளது 9 படைச்சாராம், ஒற்றை குழம்புள்ளது 6 படைச்சாராம், 5 நகம் இருக்கிறது 13 படைச்சாராம். ஆக விலங்கினத்தில் மொத்தம் 28 வகைகளை பிரம்மா படைச்சிருக்கார். அது கணக்கு வேற சொல்றார். ரெட்டை குழம்புலே மாடு, ஆடு, எருமை, பன்றி, ஒட்டகம், கருப்பு மான், செம்மறி ஆடு, சிறுத்தை, இதெல்லாம் ரெட்டை குழம்புலையாம். ஒற்றை குழம்புலே குதிரை, மட்ட குதிரை, கழுதை, சரபம், வெள்ளை மான், கோரம், இதெல்லாம் ஒற்றை குழம்புலே. அதுக்கப்புறம் 5 நகம், நாய், நரி, ஓனாய், புலி, பூனை, முயல், சிங்கம், பல்லி, ஆனை, குரங்கு, உடும்பு, ஆமை, முள்ளம்பன்றி, இதெல்லாம் 5 நகத்தோட. ஆக இந்த விலங்கினத்தை எல்லாம் படைச்சு முடிச்சார். ஒற்றை குழம்போட, ரெட்டை குழம்போட, 5 நகங்களோட விலங்கினங்களும் முடிந்தன. அடுத்த சிருஷ்டி யோசிச்சார். விலங்க படைச்சுட்டோம், தாவரத்தை படைச்சுட்டோம், இன்னும் நம்ம வந்து அடையறதுக்கு ஆழத்தான் படைக்கல, அது தேவையில்லையோ. அதனால அடுத்த சிருஷ்டி பண்றதுக்கு ஆரம்பிச்சார். ஊர்த்வஸ்த்ரோத திருத்தீயாஸ்து சாத்விகோர்த்வம் அவர்த்தத. 3வது மேல் நோக்கி போகக்கூடிய தேவர்களை சிருஷ்டித்தார். கடைசியாக கீழ்ப்பதியிலிருந்து மனுஷர்களை சிருஷ்டித்தார். ஆக 4 விதமான படைப்பு. முதல்ல தாவரங்கள், அடுத்தது விலங்கினங்கள், அடுத்தது தேவர்கள், அடுத்தது மனிதர்கள். இதைத்தான் தேவ, திரியக்கு, மனுஷ, ஸ்தாவரன்னு சொல்லுவார்கள். இந்த 4 விதமான சிருஷ்டியும் பண்ணி முடிச்சுட்டார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இது ஒன்னொன்னுத்துக்குள்ள ஆத்மா உண்டாங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன் தாவரம் படைக்கப்படுறது? இப்போ ஒருத்தர் முயலா பிறக்கிறார். ஏன் முயலா பிறக்கணும்? இப்போ நான் கிருஷ்ணன் பிறந்திருக்கேன், ஏன் நான் கிருஷ்ணனா பிறக்கணும்? ஏதான ஒரு காரணம் இல்லாமல் நான் இப்படின்னு பிறந்துடவே முடியாது. இப்போ இது புஸ்தகமாக இருக்குது, இது காகிதமாக இருக்குது, இது பூவாக இருக்குது, நானாக இருக்கேன். இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஆத்மா உண்டா கிடையாதா? எனக்குள்ள ஆத்மா இருக்கானே அப்பப்போ சந்தேகம் வந்துடுது. இப்போ எனக்கு ஏன்னா இருக்கிற அறிவை பார்த்தா நமக்குள்ளேயே அது இருக்கா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கவே முடியாதுன்னு தோணும். அப்படி அல்ல. எந்த பொருட்களுக்குள்ளும் ஆத்மா உண்டு. இந்த புஷ்பத்துக்குள்ள ஆத்மா உண்டு, புத்தகத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, எனக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, பிரம்மாவுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. பின் என்ன சுவாமி வேறுபாடு? இப்போ பிரம்மா வசத்தியா இருக்கார், அவர் தான் எல்லாரையும் படைக்கிறார். இந்த புஸ்தகத்தால் பேச முடியாது, பூ நாளக்காரத்தாலேயான வாடி போயிடும். இந்த வேறுபாடு எப்படி வந்ததுன்னு நமக்கு தோணும். கீழே கர்மாவை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? பாப புண்ணியங்கள்னுட்டு. இந்த கர்மா தான் அடுத்த பிறவி என்னங்கிறத முடிவே பண்ணும். இந்த பிறவி இதுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, எனக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. வேறுபாடு என்ன தெரியுமா? ஆத்மாவனுடைய அறிவு ஒளி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அது தாவரமா, விலங்கா, தேவனா, மனுஷனானே முடிவு பண்ணப்படும். இந்த அறிவனுடைய ஒளி ரொம்ப அதிகமாக இருந்தால் தேவன், கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா மனிதன், இன்னும் சுமாராக இருந்ததுன்னா விலங்கு, இல்லாதது போல இருந்ததுன்னா தாவரம். ஆக ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. அந்த ஆத்மாவனுடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் தாவரம், அதை பொறுத்து தான் விலங்கு, அதை பொறுத்து மனிதன், அதை பொறுத்து தேவன். வாஸ்தவம். அப்ப அதுவாக படைத்தது ஆறுன்னா, முன்னாடி இவன் கர்மா சேர்த்து வச்சிருக்கான் இல்லையா? அந்த கர்மா மோசமான பாபங்கள் பண்ணி இருந்தால் தாவரமாக, இன்னும் கொஞ்சம் தேவலே விலங்காக, இன்னும் கொஞ்சம் தேவலே மனிதனாக, இன்னும் கொஞ்சம் தேவலே தேவர்களாக, இன்னும் வசத்தி பிரம்மாவாக. ஆக எப்பப்படி நான் கர்மாவை பண்ணியிருக்கேனோ அந்த கர்மா தான் என்னுடைய ஞானத்தினுடைய அளவை முடிவு பண்ணும்.
அறிவனுடைய அளவை பொறுத்து தான் நான் தாவரமா விலங்கா மனிதனா தேவனாங்கிறதே முடிவு பண்ணப்படும். இதுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்கறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. இப்போ நானே அடுத்த ஜென்மம் எப்படி பிறப்பேங்கிறது தெரியாது. ஆனால் சீவைஷ்ணவ சம்பிரதாயப்படி ராமானுஜரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிறத நிச்சயமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலே இது அடுத்த பிறவியை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணியிருந்தோம்னா பிறக்க போறோங்கிற பயமும் இருக்க தேவையில்லை. எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த 4 விதமான விஷம சிருஷ்டின்னு இதுக்கு பேர். விஷம சிருஷ்டின்னா உயர்வு தாழ்வுகள் இருக்கும் இல்லையோ. பல பேர் இன்னைக்கும் பெருமாளிடத்துல போய் என்ன புகார் பண்ணுவோம், என்ன நீ தேவனா படைச்சிருக்கலாம். சில பேர் சொல்லுவா, ஓ என் ஜாதகப்படி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா நான் தான் ராஜா. வாசம் பிறக்கலையே, அது அடுத்த நிமிஷம் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு நாய் பிறந்திருக்கும், அதுவா பிறக்காம இந்த மட்டும் இவன் மனிதனா பிறந்தானேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படணும். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு இன்மை இல்லாமல் பிறக்கிறது எவ்வளவு அரிதுன்னு சொல்றோம். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் இறைவன் நிறைய கொடுத்துட்டார். ஒரு இடத்துல போனேன், எங்கேயோ மும்பையில் சொல்றதுக்காக, அங்கே ஆங்கிலத்தில் ஒரு படத்தில் பெரிய வாசகம் எழுதி வச்சிருந்தான். ரொம்ப நன்னா இருந்தது. அவன் எழுதி வச்சிருந்தது வேதத்தில் தான் சொல்லணும்னு இல்லை, எந்த இடத்துல ஆறு நல்லது சொன்னாலும் நம்ம கேட்டுக்க வேண்டியதான். அந்த இடத்துல எழுதி வச்சிருந்தான், இன்றைக்கு நான் இருக்கும் நிலை இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு, நாளைக்கு நான் அவனுக்கு செய்து காட்ட வேண்டிய நிலை நான் அவனுக்கு திரும்ப கொடுக்கும் பரிசு எழுதி வச்சிருந்தான் அந்த இடத்துல. இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்கேனோ அது இறைவன் எனக்கு கொடுத்த பரிசாம். அதனால இனிமே அவர் கொடுக்கறதுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்போ நமக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதை நிறைய கொடுத்துட்டார். திரும்ப 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 ஏந்தின கையோடு அவர் முன்னாடி போய் நின்றோம்னா அவரும் எத்தனை நாள் தான் கொடுத்துட்டே இருப்ப பாவம். ஒரு நாளானு வாங்கின்றதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு இவனுக்கு தோணணுமா வேண்டாமா? நான் இனிமே எப்படி வாழ்ந்து காட்டுகிறேனோ அது நான் அவனுக்கு கொடுக்கும் பரிசு. அவன் இத்தனை நாள் எனக்கு என்ன கொடுத்துட்டானோ அது அவன் எனக்கு